திருச்செந்தூர் முருகன் கோவில் குடமுழுக்கு நன்னீராட்டு விழாவை முன்னிட்டு நடைபெற்ற பந்தல்கால் முகூர்த்தம் மற்றும் பூமி பூஜை விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு நாள்தோறும் நூற்றுக்கணக்கான பக்தர்களும், விடுமுறை திருவிழா நாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் வருகை தருகின்றனர். இக்கோவிலில் கடைசியாக குடமுழுக்கு விழா கடந்த 2009ஆம் ஆண்டு ஜூலை 2ஆம் தேதி நடைபெற்றது. தற்போது 16 ஆண்டுகளுக்கு பிறகு வரும் ஜூலை மாதம் 7ஆம் தேதி குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா நடைபெறுகிறது. HCL நிறுவனம் சார்பில் வழங்கப்பட்ட 200 கோடி ரூபாய் நன்கொடை மற்றும் தமிழக அரசின் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 100 கோடி ரூபாய் என மொத்தம் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பெருந்திட்ட வளாக பணிகள் மற்றும் குடமுழுக்கு விழாவிற்கான ஏற்பாடுகளும் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழாவையொட்டி யாகசாலை பந்தல்கால் முகூர்த்தம் மற்றும் பூமி பூஜை இன்று கோவில் வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத், கோவில் அறங்காவலர் அருள்முருகன் மற்றும் அரசு அதிகாரிகள் மற்றும் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.